கோபிகைகளெல்லாம் கண்ணன் ஆஸ்வாசப்படுத்தி ஆச்சரியமா ஒத்தருக்கொத்தர் சேர்த்து கொண்டு ராசக்கிரீடை பண்ணினான். அப்ப பரீட்சித்து சுகரை பார்த்து கேட்கிறான். சம்ஸ்தாபனாய தர்மஸ்ய பிரசமாய இதரஸ்ய ச அவதீர்ணோகி பகவான் அம்சேன ஜெகதீஸ்வரः பிரதீபம் ஆச்சரத் பிரம்மன் பரதாபாபிமர்சனம். பரதாரங்களோட இந்த மாதிரி கண்ணன் நாட்டியமாடினானே, தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ண கண்ணன் பிறந்தானா? அந்த தர்ம சம்ஸ்தாபனத்தை தானே தொலைச்சுட்டு மற்ற பேர் மனைவிமார்களோட கண்ணன் இப்படி நாட்டியம் ஆடியிருக்கலாமா என்று கேட்டான். இந்த கேள்விக்கு பதில் ரொம்ப முக்கியம். நமக்கு சந்தேகங்கிறதுனால மட்டுமல்ல, இது நடந்ததுங்கிறத வச்சுருந்து பல நாஸ்திகர்கள் வேணும்னு நம்மக்கிட்ட கேள்வி கேட்பா. கண்ணன் 16,000 பேரை கல்யாணம் பண்ணானே, கண்ணன் இந்த மாதிரி நாட்டியமெல்லாம் ஆடிருக்காரே பரதாரங்களோடே, இது சரியா என்று கேட்பார்கள். அதுக்கு தான் சுகர் 3 பதில் தெரிவிக்கிறார். தர்ம வியதிக்கிரமோ திருஷ்ட ஈஸ்வராணாஞ்ச சாகசம் தேஜீயசாம்ன தோஷாய வன்னே சர்வபுஜோ யதா. பெரியோர்கள் செய்கிற காரியத்துக்கும் எளியோர்கள் செய்கிற காரியத்துக்கும் வேறுபாடு உண்டு. அவர்கள் செய்யறதை நாம செய்யறதை வச்சுன்னு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. எனக்கு ஒரு விதி இருக்குன்னா அது கண்ணனுக்கு உண்டுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னு கேட்டுக்கொண்டு நாம் இன்னத்தை தொட்டா சுத்தம், இன்னத்தை தொட்டா அசுத்தி, இன்னத்தை தான் தீண்டலாம்னு இருக்குது. ஆனால் அக்னிக்கு இது யாருமே சொல்கிறதா தெரியலையே. என்ன குப்பை சத்தையை போட்டாலும் அக்னி முழுங்கிறது, நல்ல ஹவிர்பாகத்தை கொடுத்தாலும் முழுங்கிறது, நெய்யை போட்டாலும் முழுங்கிறது, எதை போட்டாலும் அக்னி தீண்டி முடிச்சுடுறது. ஓ, இது குப்பை சத்தை போட்டதுனால அக்னிக்கு அசுத்தி வந்துடுத்து யாரும் சொல்கிறதில்லை. நல்ல வாழைப்பழத்தை போட்டதுனால அக்னிக்கு சுத்தி வந்துடுத்து யாரும் சொல்கிறதில்லை. அப்போ அக்னி போன்ற உயர்ந்த பொருட்கள் எத்தோட சம்பந்தப்பட்டாலும் தாழ்ந்து போடுறது இல்லையோ. அதை போல பெரியோர்களை பற்றி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் எப்படி நடந்துக்கணுங்கிறதே கண்ணனை பார்த்து நடந்துக்கிறது கூடாது, கண்ணனுடைய உபதேசப்படி நடக்க வேண்டும் என்று 2வது அர்த்தம் தெரிவிக்கிறார். தேஷாம் யத் ஸ்வவச்சோ யுக்தம் புத்திமான்ஸ்தத் சமாச்சரேத் குஷலாச்சரித்தேனைஷாமிக சுவார்த்தேன வித்யதே. பெரியோர்கள் நடந்து காற்றத்தை பார்த்து செய்யறதை விட அவர்கள் உபதேசித்ததை செய்ய வேண்டும். கீதையில கண்ணன் எப்படி சொல்லியிருக்கானோ அதன்படி நடக்கணும். ராமன் எப்படி அனுஷ்டித்து காட்டியிருக்காரோ அதன்படி நடக்கணும். ராமாவதாரத்தை பார்த்து நடக்க வேண்டும், கிருஷ்ணாவதாரத்தை கேட்டு நடக்க வேண்டும். கேட்டு நடக்கிறதுக்கு கிருஷ்ணாவதாரம், பார்த்து அதன்படி நடப்பதற்காக ஸ்ரீராமாவதாரம். 2வது பதில் சொன்னார். 3வது பதில் தெரிவித்தார். இது எதுவுமே வேண்டாமே, நேரையே அர்த்தத்தை சொல்கிறேன் பரீட்சித்தே. இந்த இத்தனை கணவன்மார்களுக்கும் அந்தராத்மாவும் கண்ணன் தான். ஆனால் அவனோட இவர்கள் நாட்டியம் ஆடினது பரபுருஷனோடே ஆடினதாக ஆகாது. மேலும் ஒரு பெண்ணை ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சேவே மாமனார் என்ன சொல்லி பண்ணி கொடுக்குறாரு தெரியுமோ? விஷ்ணு ரூபாய வராய ததாமி. விஷ்ணு ரூபத்தில் உட்காண்டிருக்கிற இந்த பிள்ளைக்கு பெண்ணை கொடுக்கிறேன். ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், இந்த பிள்ளையாக இருந்தால் பெண்ணை கொடுக்கவே மாட்டா. நல்ல வேளை விஷ்ணு ரூபத்தில் இந்த பிள்ளை உட்காண்டிருக்காரோ அந்தந்த அப்பா பொண்ணை கொடுக்குறாரே தவிர, இல்லைன்னா இந்த வெறும் பிள்ளைக்கு யாரானு பொண்ணை கொடுப்பார்களா? அவனவனுக்கு அந்தராத்மாவாக பகவான் இருக்கிறான். நித்திய கல்யாண பெருமாள்ங்கிறவர் ஸ்ரீமன் நாராயணன். எந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணி கொள்வது ஸ்ரீமன் நாராயணன் தான். இந்த ஜென்மாவில் நாம் ஏதோ படம் உடுத்திருக்கலாம், உடம்பு பெண்ணாக இருக்கலாமே தவிர, இந்த ஜென்மாவில் வேட்டி உடுத்திருக்கலாம், உடம்பு ஆணாக இருக்கலாமே தவிர, உள்ளிருக்கும் ஆத்மாங்கிறது பகவானுக்கு பத்னி தான். அவர் ஒருத்தர் தான் பதி, மற்ற அத்தனை பேரும் பத்னி ஸ்தானியர்கள் தானே. ஆனால் அப்படி பார்த்தாலும் யஹா அந்தச்சரதி சோத்யக்ஷா கிரீடனேனேக தேகபாக் அனுகிரகாய பூதானாம் மானுஷம் தேகமாஸ்திதா. மனுஷ தேகத்தை பெருமான் எடுத்துட்டதே நம்ம அனுகிரகிக்கிறதுக்காக. ஆனால் எல்லாருக்குள்ளும் புகுந்து பரவி இருக்கிற அந்தராத்மான்னு கொள்ள வேண்டும். அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா என்று சாஸ்திரம் ஓதினா போலே 3 பதில்களை தெரிவித்தார். ஆக கண்ணன் அந்தர்யாமியானபடியாலும் பெரியோர்களுடைய செயலை நாம் விசாரிக்க முடியாதபடியாலேயும் அவர்கள் உபதேசித்தபடிதான் நாம் நடக்க வேண்டி இருக்கிறபடியாலேயும் இதிலே தவறில்லைங்கிறதை பரீட்சித்துக்கு சுகாச்சாரியர் பதில் தெரிவித்தார். மேலே காளரூபத்தில் அரிஷ்டாசுரன் வந்தான், கண்ணன் முடித்தான். கடைசியாக கேசி குதிர வடிவத்தோடே கேசிங்கிற அசுரன் வந்தான், அவனையும் கண்ணன் முடித்தான். முதல்லேருந்து பூத்தனாவிடத்திலிருந்து தொடங்கி கேசி பர்யந்தமாய் ஒருத்தர் மிச்சமில்லாமல் கோகுலத்துக்குள்ளே போன யாருமே திரும்பி வந்ததில்லை. அங்கங்கே ஒரு வழிப்பாதைன்னு போட்டு வச்சிருப்பா, உள்ளதான் போகலாம், வெளியில் அந்த பக்கமாக வர முடியாது. கோகுலத்து வாசலில் போட்டு வச்சிருப்பா போல். இது ஒரு வழிப்பாதை, உள்ளே வரலாமே தவிர ஒருத்தரும் உயிரோடு வெளியில் போக முடியாது. அது வேண்டிய வாளுக்கும் அதே கதை தான், வேண்டாத வாளுக்கும் அதே கதை தான்.
கண்ணனுக்கு வேண்டியவாளாக இருந்தால் பக்தினால வெளியில் போகிறதில்லை, விட்டுட்டு போகிறதில்லை. வேண்டாதவளாக இருந்தால் பிராணனே போய்டுறது, அதனால் நிச்சயமாக வெளியில் போகிறதில்லை. ஆக மொத்தத்தில் இது ஒரு வழி பாதை. கோகுலத்துக்குள்ளே போகலாம், வெளியில் வர வழி இல்லை.